இந்த மாதிரி என் வாழ்க்கை இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அப்படின்னு நடந்துச்சுன்னா வணக்கம் மக்களே. அப்பா ரொம்ப நாள் பழனி போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் டைமே கிடைக்கல. இப்போ டைம் கிடச்சிருச்சு. அதனால் காலங்காத்தால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். சரியான பனி வர வழியில் ஒரு குளத்துலேருந்து திண்டுக்கல் பஸ்ஸுக்கு ஏறியாச்சு. அண்ணனால ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம், அப்பாவும் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தாங்க. பஸ்ஸில் கிராண்டில் பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. ஜாலியாக கேட்டு வைப் பண்ணிட்டே போயிட்டோம். திண்டுக்கல்ல இறங்கி மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு அடுத்து பழனிக்கு பஸ் ஏறியாச்சு. ஒரு வழியாக பழனி ரீச் ஆகிட்டோம். பழனி நகராட்சி ஒரு சிறப்பான விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த தூய்மை பணியாளரோட ஃபோட்டோலாம் பஸ் ஸ்டாண்ட் செவுத்தில் அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. பிக்கப் ட்ராப்புக்கு நிறைய குதிரை வண்டிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நாங்கள் உள்ள கிளம்பிட்டோம். இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒருவனுக்கு 6 படை வீடு இருக்குது. இல்லை 3வது வீடு தான் பழனி. இந்த கோவிலோட இன்னொரு பேருனா திருஆவினன்குடி. இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு. அப்பா மொட்டை போடணும்னு சொன்னார். ஸோ அதனால் மொட்டை போடலான்னு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நானும் மொட்டை போடணும் தான் நினச்சேன். ஆனால் ஸ்கூல் டே மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்தேன். சின்ன வயசில் மொட்டை போட்டு போகும்போது நம்மளை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. டே மொட்டை, பாடா மொட்டை, போடா மொட்டைன்னு நம்மளை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யாருக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மொட்டையை போட்டு நெத்தியில் பட்டையை போட்டு மழை இல்லைன்னு சொல்லி கிளம்பியாச்சு. அதுதான் ஒரு சம்பவம். மக்களே, கோயிலுக்கு ஃபோன் அலோடு இல்லையாம்மா, செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வெளியே ஒரு கவுண்ட் இருந்துச்சு. ஒரு ஃபோனுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. கொடுத்துட்டா மேலே ஏறணும். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணோம் ரீல்ஸ் போட. அதுங்களையும் பிரேக்காக பண்ணி வச்சுட்டே போனேன். அப்புறம் தான் நோன் ஞாபகம் வந்துச்சு. நம்ம எப்போவுமே ஃபோனோட தான் தெரிஞ்சிட்ருக்கோம். ஃபேமிலி நம்ம கேர் பண்ணதே இல்லை, பேசுனதும் அதிகமாக இல்லை. வீட்டில் இருந்தாலுமே ஃபோனை யூஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் நான் மலை ஏறினப்போ ஒரு ஹாஃப் டே நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தேன். எந்த ஃபோன் தொல்லையும் இல்லாமல், யார் தொல்லையும் இல்லாமல் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம். புக் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கணும். கீழே இறங்கினோன்னு தான் அடுத்த ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம்னா, பெங்களூர்லேருந்து அண்ணன் வரப்போ கேமரா ஸ்டாண்டும் மைக்கும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரி டாப்பாங்கில் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கேமரா தூக்குனேன். அப்போ தான் ஒரு கேங்க என்ட்ரி கொடுத்தாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. அவங்க வீடியோ விளாக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் ஐடி கேட்டாங்க. எனக்கு ஐடி கேட்கும் போது தான் ஒன்று தோணுச்சு, நம்ம டுபாக்கூர் நமக்கு தெரியும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு ஒன்று. ஸ்டார்டிங்கில் வீடியோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி வந்துச்சு, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோமே, நமக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கான பதில் இப்போ தான் கிடச்சிது. உன்னோட வேலையை நீ சரியாக செஞ்சேன்னா உனக்கான சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கணும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஒவ்வொரு கேங்லேயும் ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் அந்த கேங்கே ஃபன்னாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கும். இந்த கேங்லேயும் ஒரு ஆள் இருந்தாப்புல டொக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி. உங்கள் கேங்லேயும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது யாருன்னு கமெண்ட்ஸில் டேக் பண்ணிட்டு போங்க. பிரசாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. பஞ்சாமிர்தம், தேன் திணை இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே கிளம்பிட்டோம். கையில் போட்டிருந்த காப்பு கற்று பொண்ணுங்களா, புதுசாக ஒரு காப்பு வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம். அப்பாவுக்கு ஒரு காப்பு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம். குளத்தில் இறங்கினோன்னா வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு